எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஓம் சக்தி அமுதா பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நாங்கள் ஆட்டுக்கு தழவடிக்க பாருங்க, வாங்க பார்க்கலாம். இது பெரிய காடு, காட்டுக்குள்ள தான் போய் தழவடிப்பாங்க. எவ்வளோ பெரிய காடு பாருங்க, 2 சைடும் காடாக தான் இருக்கும் பயங்கரமாக. அதுக்குள்ளே தான் பூந்து போய் தழவடிக்கணும். அம்மா இங்கே பாருங்க, மாமரம் இருக்கா பாருங்க. இது மாரி தழையில தான் ஒடிக்கிறது. நாங்கள் இதுக்கு பேர் காட்டு தழைன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, நாங்கள் வந்தோன்னே எங்கள் பப்பியும் சாக்கியும் வந்துட்டு பின்னாடியே தழை ஒடிக்கிறது. அவளும் தழை ஒடிக்கணுமா, அதனால் வந்துட்டு ஆட்டுக்கு பெரிய காடுங்க. இந்த காட்டுக்குள்ளே தான் போய் தழை ஒடிக்கணும் ஆட்டுக்கு. ஆனால் 4 பக்கமும் காடு தாங்க. இந்த பாருங்க, எங்கள் மாமா எனக்கு மாடி வராது பாருங்க, வசி கட்டி வராரு பாருங்க. காடு மாமரம் தாங்க எங்கே பார்த்தாலும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஈச்சங்காடு அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கும். அது என்னமோ ஒரு முள், அது குத்தியெல்லாம் போடும். கையில் குத்துணுன்னா ஒரே கடுப்பாக கிடக்கும், விரல்லாம் வீங்கி விடும். இங்கே பாருங்க, மாமரம் மாமரம் இல்லை, இது தமிழ்நாட்டின் தேசிய மரம் பனைமரம்னு சொல்லிட்டு தான் மாமரம்ன்ட்டு. இதான் மாமரம், தமிழ்நாட்டின் தேசிய மரம். இதான் மாமரம். இந்தியாவின் தேசிய மரம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியாதான், அதான் சொல்கிறேங்க. மாமா பனைமரம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இந்தியாவின் தேசிய பறவை என்னன்னு தெரியும், தமிழ்நாட்டின் தேசிய பறவை என்னன்னு இந்த பாருங்க. இதுதான் பழம், நொங்கெல்லாம் கிடக்கு நிறைய. அது நொங்கு வந்து இதாயிட்டு பழுத்துட்டு பழமாயிட்டு. இங்கே தான் தழை ஒடிக்கணும் ஆட்டுக்குனுங்க, நிறையா இருக்கும். இந்த வருங்க காடை, இதுக்குள்ள பூந்து போகணும். இங்கே வருங்க, இது என்ன தெரியுமா, இது என்னதுமா, பெரண்டை. இங்கே வருங்க, நீட்டாக போகும் கொடியை, அது மட்டும் போயிட்டே இருக்கும். பெரண்டை இருங்க. காடை எவ்வளோ பெரிய காடு, பாம்பு காடு இதெல்லாம். அதெல்லாம் போய் நாங்கள் தழை ஒடிக்கணும், ஆட்டுக்கு தழை ஒடிக்கணும். இங்கெல்லாம் வீடே கிடையாது. இங்கே பாருங்கள், வெறும் எப்படி அப்போ ரொம்ப சர்றக்குள்ளேயும் காட்டுக்குள்ளேயும் பெரிய காடு பாருங்க. அம்மா இந்த இருக்கு, இது தழை நாவத்தழை முசுட்டு மிக்கிதானா. பார்த்து வாங்க, சூரமுள்ள இருக்குது, குத்திவிடும். சூரமுள் கையில் குத்துணுன்னா கடுக்கும், கை வீங்கிவிடும். கொள்ளைக்கு வந்த ஓகே. தழை ஒடிக்கிறேங்க. ஆடு வளர்க்குறதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இல்லை ஏன்னா இப்போ எல்லாம் வெயில் காலமா, அதனால் பில்லெல்லாம் செத்துடுச்சு, ஆட்டுக்கு தழையே இல்லாமல் போயிடுச்சு. இங்கே வருங்க, முசுடு இருக்கும், பார்த்துக்கணும். தோருக்கு பாருங்க, முசுடு தழந்திங்க ஏதாடு. அம்மா தழை விட்டுறாரு. அது நீட்டாக போகிறது போட்டோம்.